எஸ் மக்களே, சண்டே எபிசோட் முடிஞ்சது. எதிர்பார்த்த மாதிரியே சாண்ட்ராவோட ஆக்டிங் ஸ்கில்ஸை ஃபுல்லாக காமிச்சாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு 10:45 வரைக்கும் ஓடிட்டாங்க இன்றைக்கி ஷோவை. ஆனால் உருப்படியாக ஏதாவது இருந்ததுன்னு கேட்டால் சுத்தம். அதுவும் கடைசி 1/4 மணி நேரம் உங்கள் லவ் ஸ்டோரி, அதுவும் காலம் போன காலத்தில் இந்த லவ் ஸ்டோரி தேவையானா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பிரஜின் ஏன் வெளியில் போனாருன்னு போனதுக்கப்புறம் ஒரு வேலை பார்த்தாரு. அதில் தெரிஞ்சது இதுக்கு மேலே உள்ளே வச்சுருந்தா பிரஜின் தேர மாட்டார். மக்களே, நான் சொன்னேன்ல, பிரஜின் நல்ல பேரோடு வெளியில் போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அங்கே பாயிண்ட்டு. மற்ற எந்த தியரியுமே செட் ஆகாது பெருசாக. விஜய் சேதுபதி திட்டிட்டு அனுப்பிட்டாரு, இல்லைனா வேறு ஏதோ ஒரு காரணத்தில் அனுப்பிட்டாங்க, எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக அங்கே நான் சொன்னது தான் அங்கே அவர் வார்த்தையாகவே சொல்லிட்டார். நல்ல பேரோடு தான் வெளியில் போகிறார். நம்மளோட பாயிண்ட் கரெக்டாக தான் இருந்திருக்கு. நல்ல பேரோடு அனுப்பணும் பிரஜினா அப்படிங்கிறத விஜய் சேதுபதி வாயாலே சொல்லிட்டார், நல்ல பேரோடு போகிறாரு அப்படின்னு. வீடியோவும் அப்படி தான் இருந்தது. பிரஜின் சார்பாக மட்டுமே எடிட் பண்ணியிருந்தாங்க. முதல் 2 வாரம் 1800 சப்ஸ் சொல்கிறார், எதுவுமே வீடியோவில் இல்லை, ஒன்லி மாசா மட்டும்தான் இருந்தது. இதுக்கு மேலே பிரஜின் தேர மாட்டாருங்கிறது என்னுடைய கணிப்பாக சரியாக இருந்தால் சேனலுக்குமே பிரஜின் தேவை. ஏன்னா பிரஜின் அந்த விஜய் டிவி ப்ராடக்ட் தான். அதே மாதிரி விஜய் சேதுபதிக்கு பிரஜின் ஃப்ரெண்டு, ஆரிக்கு ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு. ஆரி கூட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம், கேம் பார்த்து எடுத்துருங்க, அவர் சரி வர மாட்டார் அப்படின்னு. இன்னொரு முக்கியமான காரணம், சாண்ட்ரா போய் பிரஜின் இருந்தால் கேமில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கும் இருக்காது. ஆனால் பிரஜின் போய் சாண்ட்ரா இருந்தாங்கன்னா அவங்க மொத்த வன்மத்தையும் விக்ரம் மேலே கொட்டுவாங்க. ஆல்ரெடி கொட்டிகிட்டு இருக்காங்க, இன்னும் கொட்டுவாங்க. நீ தான் கப்பிள் கேம் சொல்லிட்டு இருந்த, என் புருஷன் போயிட்டு உனக்கு சந்தோஷமான்ற வார்த்தையெல்லாம் நாளைக்கு வருமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. மேபி நைட்டே கூட வரலாம், வந்ததுன்னா நம்ம அப்புறம் பார்த்துட்டு வீடியோ போடலாம். இந்த கேள்வி கண்டிப்பாக சாண்ட்ரா வாயிலிருந்து விக்ரமுக்கு எதிராக வரும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இன்னும் ஆல்ரெடி வன்மத்தோட உச்சத்தில் இருக்கிற சாண்ட்ராவுக்கு பிரஜினை தூக்குனா அந்த உச்சத்தையும் தாண்டி எங்கேயாவது போவாங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. கேம் வரும், சண்டை வரும். இன்னும் 2 வாரம் சாண்ட்ரா வச்சு சாலிட் கண்டென்ட் இருக்குது, சூப்பராக சண்டை மூட்டி விடலாம். அதுக்காக தான் பிரஜினத்துக்கு வெளில போட்டாங்க. மேபி சாண்ட்ரா அவங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது, பட் கப்பலாக கொடுக்க முடியாது. ஏன்னா பயங்கர அந்த லேடி பயங்கர ஈவில்ங்க, அவங்கள கப்பு கொடுக்குறவங்கள தேராது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டில் எடுத்து போயிடுவோமா? ஒன்றுமே இல்லை, கண்டென்ட் பிரச்சனை விக்டானது தான் கண்டென்ட். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக பாருவுக்கு பிஆர் வேலை பார்த்துட்டு இருந்தார் விஜேஎஸ். போவோம். முதல்ல வந்த உடனே இந்த நம்ம 2 ப்ரோமோ உருப்படாமல் 3rd ப்ரோமோ 4th ப்ரோமோ ஒன்று விட்டாங்கல்ல, யார் அமுக்குறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டார்ல, அதுதான் கண்டென்ட்டு. ஸோ சொன்னவங்க எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் சொல்கிறேன். அந்த 3 பேர் நீங்கள் ப்ரோமோவில் பார்த்தது, பிரஜின், சாண்ட்ரா, பாரு, 3 பேருமே இவங்களை தான் சொன்னாங்க. எஃப்ஜே கனி விக்ரமை தான் மாற்றி சொன்னாங்க. சாண்ட்ரா அந்த அண்ணா தங்கச்சின்னு ஒரு கேம் விளையாடுறாங்க அப்படின்லாம். எனக்கு என்னன்னா, அண்ணா தங்கச்சின்னு என்னத்தை சொல்லிக்கிட்டாலும் ஒருத்தங்களை மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி, ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள்லாம் அவங்க பேசுறதில்ல. விக்ரம் சாவகன்னு ஒரு வார்த்தை விட்டது கூட ஃப்ரஸ்ட்ரேஷனோட உச்சக்கட்டத்தில் ஜென்ரலாக விட்டார், யாரையும் பாயிண்ட் பண்ணி சொல்லலை. கனியவோ விக்ரமையோ கோடிட்டு கேட்குறதுக்கு